கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1266 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சற்று அதிகமாக 143 சங்கீதம் 3, 4, 5, 6, 7 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இரண்டாவது, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. மூன்றாவது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், கர்த்தரது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், கர்த்தர் கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா கர்த்தர் மேல் தாகமாய் இருக்கிறது. நான்காவது, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும். உமது முகத்தின் பிரகாசம் எனக்கு வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஒரு 4 காரியங்களை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். முதலாவது, சத்துரு தாவீதை நெருக்கின பிரச்சனைகள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட சத்துரு உங்களை நெருக்கலாம். நீங்கள் அழிந்து போவதை போல இருக்கலாம். இரண்டாவது காரியம், இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். மூன்றாவது காரியம், கர்த்தருடைய செய்கைகளை நினையுங்கள். நான்காவது காரியம், கர்த்தரிடத்தில் நம்பி உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். இந்த 4 காரியங்கள் சத்துருவால் நெருக்கப்படுகிற, பகைவர்களால் நெருக்கப்படுகிற, கடனினால் நெருக்கப்படுகிற மகனே மகளே, கவலைப்படாதே. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் நிற்கிறதோ, எந்த பிரச்சனை உனக்கு விரோதமாய் நிற்கிறதோ, அதை கண்டு சோர்ந்து போய்விடாதே. பூர்வ நாட்களின் செயல்களை நினை, பூர்வ நாட்களில் நடந்த அற்புதங்களை நினை. கர்த்தருக்கு முன்பாக உன் கைகளை விரித்து தியானம் பண்ணி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உன்னை அற்புதமாய் பிரகாசத்துக்குள்ளே நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் சத்துருக்களின் போராட்டத்தினால் மரண கட்டுகள் நிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ, யார் யாருடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறதோ, அவர்கள் பூர்வ நாட்களை நினைக்கும்படியாய், கர்த்தர் பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை நினைக்கும்படியாக அவர்கள் ஜெபிக்கிற பொழுது உம்முடைய பிரகாசமுள்ள முகம் அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்தும் என்று நம்பி ஜெபிக்கட்டும். ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நீங்கள் காண்பீர்கள். இதுவரை இருளடைந்திருந்த உங்கள் முகம் ஒரு மாபெரும் பிரகாசத்தை காணப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.